Hallelujah. Praise the Lord. God is good all the time. தேவன் நல்லவர் எப்பொழுதுமே. ஆமென். அந்த நல்ல தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ரைட் ஷைன் அசெம்பிளி இப்போ சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் எம்ஜே துனாமிஸ் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்று கிரேஸ் charismatic fellowship ministry உங்கள் மத்தியிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே செய்தி கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் சாக்கியத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரெவரண்ட் பாஸ்டர் வாசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். இந்த காலை வேளையில கிரேஸ் charismatic fellowship தமன் ஸ்ரீமுடா, பண்டா புத்ரி, பாத்தாங் பர்ஜித்தாய், தமன் மேடான், ரோன் ரிம்பா இந்த இடங்களிலிருந்து நீங்கள் திருச்சபையாக வீடுகளில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை விசேஷமான முறையிலே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு சொன்னார், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எங்கிருந்தாலும் இன்று இந்த வேளையில நீங்கள் வீடுகளில் அமர்ந்து ஒரு குடும்பமாக தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். Hallelujah. You must know that you are in the presence of God. Hallelujah. அந்த உணர்வோடு, அந்த பக்தியோடு, அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்ததோடு நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை கனப்படுத்தி நீங்கள் இந்த வேலையில் ஒப்புக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பாஸ்டர் வாசு அவர்கள் என்னுடைய நண்பர், மிகவும் எனக்கு அறிமுகமான ஒரு ஊழியக்காரர். பல ஆண்டுகளாக எனக்கு அவருக்கு தெரியும். மிகவும் ஒரு சீனியர் பாஸ்டர், தேவ ராஜ்யத்துக்காக அயராது உழைக்கிற ஒரு ஊழியக்காரர். அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். நானே ஆச்சரியப்படுவேன், எப்படி இவ்வளவு கூட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்படி தேவ ராஜ்யத்துக்காக ஒரு தரிசனத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிற தேவ மனுஷன். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் ஒரு தரிசனம் உள்ளவர், நன்றாக பழகக்கூடிய ஒரு தேவ மனுஷன். எங்களுடைய ஐக்கியத்தில் வாட்ஸ்அப் குரூப்ல அவர் இருக்கிறார். சில வேளையில வாசு எங்களுக்கு பேசும் பொழுது அவரு நல்ல சுத்தமான தமிழ்ல செய்தி வாசிப்பது போல சில காரியங்கள் பேசுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அவரை இப்படி சொல்ல, பாஸ்டர் என்ன பாஸ்டர் செய்தி வாசிக்கிறீங்களான்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். பாஸ்டர், இந்த காலை வேளையில உங்களுடைய திருச்சபை, உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற உங்களுடைய ஜனங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியால் தேவன் கொடுத்த அந்த மாபெரும் சாக்கியத்துக்காக நன்றி. அல்லேலூயா. Thank you pastor. May God bless you. தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவ கரம் உங்களோடு இருக்குது. இந்த நாட்களிலே தேவனுடைய உன்னதமான பலன் உங்கள் இடைக்கட்டி அடுத்த எல்லைக்கு நீங்களும் உங்கள் திருச்சபையும் எழும்புவதற்கு தேவன் இந்த நாட்களிலே விசேஷமான முறையிலே தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். This is the word for you, pastor. God is working in your life to take you to the next level, next move. God will strengthen you for you to rise up above all weaknesses. Strengthen you to rise up
for you to go to the next level, next move. Not only you and your church, to take your church to the next level, next move. Hallelujah. God will reveal further His plan to you, Pastor. So be strengthened. பலங்குண்டி திறமானதா இருக்கு Pastor. You are not alone. The Spirit of God is with you. The presence of God is with you. Hallelujah. Amen. Praise God. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். நீங்க வீட்டிலே அமர்ந்திருந்தாலும், நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. எப்படி ஒரு சர்ச்சில் நீங்க வந்து ஒரு பயபக்தியாக அமர்ந்திருப்பீர்களோ, அதே போல உங்க வீட்டிலையும் அந்த உணர்வோடு, அந்த பக்தியோடு, அந்த கனத்தோடு தேவனை நோக்கி அமர்ந்து, ஆண்டவரே இன்று என்னோடு பேசும். நாம் தேவன் பேசுகிற தேவன். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையின் பிரகாரம், as God see your heart, your desire, your thirst and hunger, your longing, உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை, ஏக்கம், தேவன் நோக்கி நீங்கள் உங்களுடைய எதிர்பார்க்கிற வண்ணமாக தேவன் உங்களோடு பேசுவார். ஹalleluya. ஆகினால பயபக்தியோடு அமர்ந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே உங்க மத்தியிலே நாம் கடந்து போற இந்த சூழ்நிலை, போராட்டம், அன்சர்டனிட்டிஸ், நிச்சயமில்லாத காரியங்கள், தடுமாற்றம் செய்கிற காரியங்கள், நம்ம பார்க்கிறது, கேட்பது, இப்படி ஒரு இக்கட்டான, நாம் கடந்து போகாத ஒரு நிச்சயமில்லாத ஒரு காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை தடுமாற செய்கிற காரியங்கள் இன்னைக்கு மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒன்று இந்த கொரோனா வைரஸ், ஆப்பிரிக்கன் வேரியன்ட்ஸ், இந்தியன் வேரியன்ட்ஸ், பிறகு இப்ப இஸ்ரேல்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக பார்ப்பதற்கு ஸ்கேரியா, பயமா இருக்குது. இதன் மத்தியில தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு, அவருடைய திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்ன? What is the word of God for you and for His church in this time, in this season? Hallelujah. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், ஏது வந்தாலும், whatever negativities, என்ன நடந்தாலும், தேவன், நம் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். தேவனை தாண்டி எதுவும் நம்மை நெருங்காது. ஆகினால உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய், உங்களை ஊக்குவிக்கும்படியாய், நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய், நீங்கள் இந்த நாட்களிலே பலம் கொண்டு எழும்படியாய், நீங்கள் நடக்கிற காரியங்கள் எதிர்பார்த்து கலங்கி தவித்து அங்கலாய்த்து நீங்கள் புலம்பிக் கொண்டு நீங்கள் பின்வாங்காதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி முன்னோக்கி செல்லும்படியாய், வெற்றி வாழ்க்கை வாழும்படியாய், இன்று மத்தியில God's presence for victorious life. ஜெப வாழ்விற்கு தேவனின் பிரசன்னம், the presence of God, தேவ பிரசன்னம், நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு, ஜெய வாழ்விற்கு, நம்ம சுற்றி என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், யுத்தங்கள் இருந்தாலும், தடுமாற்றம் நிறைந்த காரியமாக இருந்தாலும், நாம் கேட்பவைகள் நமக்கு சாதமாக இல்லாமல் இருந்தாலும், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். எஸ், இதுதான் தேவ திட்டம், தேவ தீர்மானம், தேவ நோக்கம். காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெய கிறிஸ்து.
யோவான் 16:33 இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெய கிறிஸ்து. அவர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். எல்லா சவால்களையும், பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவர். அல்லேலூயா, ஆமென். அந்த ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்பி வருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை வாழ்வடியாக அந்த ஜெயத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெய வாழ்வு வாழ்வதற்கு நம்ம சுற்றிலும் நம்ம தோல்விக்குள் நடத்துவது போல, தடுமாற செய்கிற போல காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் ஜெய கிறிஸ்து அவர் ஜெயம் கொடுக்கிறவர். இந்த ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், if you want to be victorious, if you want to be champion, if you want to be success, you need the presence of God. உங்களுக்கு தேவ பிரசன்னம் அவசியம். அந்த ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்க வேண்டும். நீங்க அந்த ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்களை பலப்படுத்த உற்சாகப்படுத்தும்படியாக எப்படி ஒரு வாலிபன் அவன் கடந்து போன போராட்டமான சூழ்நிலை, எதிர்ப்பான சூழ்நிலை, தடுமாற்றம், uncertainties, full of negativities and uncertainties. ஆனாலும் அவன் ஜெயம் கொண்டவனாய் மாறினான். வேதம் சொல்லுகிறது, he was success. காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். வேற யாரும் யார் தெரியுங்களா? யோசேப்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 37வது 39வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையை ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கை. அதுல 39வது வசனம், அவன் கடந்து போன பாடு, அவன் கடந்து போன பயங்கரமான சூழ்நிலை, நிச்சயமில்லாத காரியங்கள், ஆனால் அவன் ஜெயம் கொண்டு எழுந்ததை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனங்கள். நம்ம அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் நல்லது, ஆனால் நேரம் காணாது. அது சில வசனங்களை நாம் தியானிப்போம், வாசிப்போம். 1, 2, 3, 4, 5 இந்த வசனங்களை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிகாரியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிற்கு தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு
தன் உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கிய முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பு 17 வயதிலே அவன் 2 சொப்பனங்கள் கண்டது நிமித்தமாக, இதை நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை கொலை செய்யும்படியாக வகை தேடி, பின்பு அவனை என்ன செய்தார்கள்? அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். இப்போது யோசேப்பு தன் தகப்பன் தாய் விட்டு பிரிந்து, தன் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு பிரிந்து, அவன் அநியாயமாய் நடத்தப்பட்டு சகோதரரால் அவன் அடிமையாய் விற்கப்பட்டு இப்பொழுது எகிப்து தேசத்துல இருக்கிறான். எகிப்து தேசம் அந்நிய தேசம். இந்த எகிப்து தேசத்துல, ஒரு தூரமான தேசத்துல, அந்நிய தேசத்துல இந்த வாலிபனாகிய யோசேப்பு அடிமையாக அங்கே சென்று அங்கே விற்கப்படுகிறான். அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுடைய பிரதான ஒரு அதிகாரியாய் இருந்த ஒரு போத்திபார் என்னும் ஒரு அதிகாரி இஸ்மவேலிடத்திலிருந்து யோசேப்பை ஒரு விலைக்கு வாங்கி தன் வீட்டிலே வேலைக்கு அமர்த்துகிறான். ஒரு அடிமையாக மற்ற வேலைக்காரர்களோடு அவனை அவன் வீட்டிலே வேலை செய்வதற்காக அவனை வேலைக்கு அமர்த்துகிறான். யோசிப்பாங்க, 17 வயது வாலிபன் வலுக்கட்டாயமாக அவன் வேறொரு தேசத்துல இங்க செல்வாக்காக சீரும் சிறப்பாக தகப்பனுடைய அரவணைப்புல அன்புல வாழ்ந்தவன் இன்று எகிப்து தேசத்துல, அந்நிய தேசத்துல, அந்நியனோட வீட்டுல ஒரு வேலைக்காரனாக அமர்த்தப்படுகிறான். யோசிப்பார்கள் மனநிலை, அவனுடைய உணர்வுகள் எப்படி தாக்கப்பட்டிருப்பான். இந்த பிரிவு இப்பொழுது மற்றவனுக்கு அடிமையை வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். God was with Joseph and he was success. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், அவன் ஜெயம் கொண்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். அவன் தகப்பனை விட்டு பிரிந்து அந்நிய தேசத்துல இருக்கிறான். அவன் கூட யாருமே இல்லை, அவனுடைய சபை இல்லை, அவனுடைய பாஸ்டர் இல்லை, அவனை அரவணைப்பதற்கு வழிநடத்துவதற்கு அவன் கூட யாருமே இல்லை. ஆனால் அவன் தனிமையில விடப்பட்டு ஒரு அந்நியன் வீட்டில் அவன் வேலைக்காரனாக அமர்த்தப்படுகிறான். தேவன் அவனோடு இருந்தார். The presence of God was with him. தேவ பிரசன்னம் அந்த வாலிபனோடு இருந்தது. அல்லேலூயா, தேவ பிரசன்னம். The presence of God, தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது நிமித்தமாய் வேதம் சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். He was success. அவன் ஜெயம் கொண்டவனாக இருந்தான். ஆமென். இதுதான் தேவ பிரசன்னம். யாருடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதோ, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மனுஷன் அவன் ஜெயம் கொண்டவனாக இருப்பான். He will be success. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். காரணம் அவன் கர்த்தர் தேவன் அவனோடு இருக்கிறார், அவன் தேவனோடு இருக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்வீர்கள் என்றால், if you call yourself Christian, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நீ ஒரு திருச்சபையில் இருக்கிற. I speak to every Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீ தேவ பிரசன்னத்திலே இருக்கிற ஒரு மகனாக இருக்க வேண்டும். Most important thing in your life is the presence of God. தேவ பிரசன்னம் இதுதான் உன் வாழ்க்கையில மிக 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 முக்கியம். தேவ பிரசன்னம் இல்லாமல் நீ ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது.
தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவனோடு இணையாமல், தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல், தேவன் உன்னோடு இல்லாமல் நீ ஒரு ஜெயமான ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. இம்பாசிபிள். தேவனோடு இருக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த ஜெய கிறிஸ்து, அவன் ஜெயம் கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமா? இன்னைக்கு கொரோனா வரலாம், ஆப்பிரிக்கன் வெறி வரலாம், இந்தியன் வெறி வரலாம், அந்த உலகத்திற்கு எவ்வளவு வைரஸ் வந்தாலும், இந்த உலகத்தை தாக்கிக் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு நம்ம காண்பதெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டிஸ், நமக்கு அச்சுறுத்துதல், பயம் கொடுக்கிற காரியங்கள், தடுமாற செய்ய காரணங்கள், எதிர்காலத்துக்கு பெரிய கேள்விக்குறி, நம்ம வேலையில பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, எல்லாமே விழுந்து சரிந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஓலம். இன்னைக்கு இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்க மரணம் ஓலம். இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு ஒரு புகைக்காடா மாறிடுச்சு. ஒரு டாக்டர் சொல்றாரு, there's no hope for India. இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. there's no hope. ஒரு டாக்டர், எனக்கு அங்க இருக்கிற மருந்துகள், மாத்திரைகள், ஆக்சிஜன், வைத்திய காரியங்கள் எல்லாமே முடிந்து தீர்ந்து ஒரு பெட் இல்லாதபடிக்கு இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு ஓடுறாங்க. பதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு, தேசங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெயம் உண்டு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீ என்ன தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க? எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? நாளைய குறித்து பயப்படுறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? அதுக்கு தான் இந்த தேவ பிரசன்னத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் வாழ்க்கை. யோசேப்பு எகிப்து தேசத்துல, அந்நிய தேசத்துல ஒரு வாலிபனாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில, தனியாய் விடப்பட்ட சூழ்நிலையில, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவனுடைய தேவ அழைப்பு, தேவ திட்டம், அந்த சொப்பனம், கடவுள் கொடுத்த சொப்பனம், அதை பிடிச்சுக்கிட்டான். அதனால தேவனிடத்தை தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அவன் அந்த தேசத்துல தேவ பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்திருந்தான். எந்த மனுஷன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த மனுஷன் கூட தேவன் இருப்பார். இது உண்மை, இது சத்தியம், இது நிச்சயம், இது தேவனுடைய வார்த்தை. It's a call of God for you. இந்த வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது தேவனுடைய அழைப்பு. Come to my presence. என்னுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும் என்று சொன்னால் உங்க சூழ்நிலைகளை நீங்க மாற்றி தர முடியும். You will change your environment from negativities to positives. இங்கே யோசேப்பு குறித்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சக்தி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய எஜமான் தேவன் அவனோடு இருக்கிறதை கண்டு, அந்த எஜமான் எகிப்தியன், அங்க நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். யோசேப்பு மாத்திரமல்ல, அவன் பெரிய ஒரு அதிகாரி ஆகினாலே அவனுக்கு நிறைய வேலையாட்கள், நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அது யோசேப்பு ஒருவன். ஆனால் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் வித்தியாசமா இருக்கிறான். அவனுடைய நடத்தை, பேச்சு, அவனுடைய குணாதிசயம், அவன் நடந்து கொள்கிற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவனோடு தேவன் இருக்கிறதை பார்த்தான். ஏன் தெரியுங்களா? அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதை எஜமான் பார்க்கிறான். ஓ, இவன் கூட கடவுள் இருக்கிறார். நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதை, அந்த தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கை சாட்சி மாறும். நம்ம பேசுறதுதான் கடவுளோடு இருக்கிற மனுஷன், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மனுஷன், அவன் பேச்சு, அவனுடைய கிரியைகள், அவனுடைய நடத்தை எல்லாமே தேவனை வெளிப்படுத்தும்.
is to reflect is God. நான் தேவன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தவறான காரியங்கள், கெட்ட குணாதிசயங்கள், பொய், பித்தலாட்டம், தெல்லுமுள்ளு இதெல்லாம் செய்ய மாட்டான். சண்டை சச்சரவு இன்னைக்கு சர்ச்சுகளை பார்க்கிறோம். நம்ம பேசுற வார்த்தை, நம்ம நடந்துக்கிற விதம், நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதை வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய கேரக்டர் எப்பொழுது உங்களுக்குள்ளாக வருகிற கேரக்டர், உங்க சொந்தக்காரர் ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரர் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, அண்டை வீட்டா அவங்க மத்தியில நீங்க எப்படி வாழ்றீங்க? யோசேப்பு தேவனோடு இருக்கிறார், தேவன் அவனோடு இருக்கிறார் என்று ஒரு அந்நியன், ஒரு புறஜாதியன் சொல்றான், பார்க்கிறான். இவனோடு கடவுள் இருக்கிறார். யார் தெரியுங்களா? அவன் செய்வதில் உண்மை இருந்தது, இன்டெகிரிட்டி. அவனுடைய நடத்தையில பண்பு, அன்பு. அவன் ஒப்பு கொடுத்த காரியத்துல அவன் கசப்பை காமிக்கல, அதுக்கு உண்மையை அர்ப்பணித்திருந்தான், ஒப்பு கொடுத்திருந்தான். காரணம் அவன் தேவனோடு இருந்தான், தேவன் கூட இருந்தார். அதன் நிமித்தமாய் அவன் எஜமான் அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக, அதுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளல, வேலைக்காரனா ஒரு அடிமையை வைத்திருந்தார். இப்ப அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக உயர்த்தி எல்லாருக்கும் மேன்மையாக தன் வீட்டுக்கு அனைத்துக்கும் அவனை அதிகாரியாக வைத்தார், உயர்த்தப்பட்டான். நீங்க எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், தேவ பிரசனம் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது, தேவன் உங்களோடு இருக்கும் போது, நீ உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ பிரசனம் உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. நீங்க உயர்வீங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்து நடுங்க மாட்டீங்க, புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஐயோ ஏன் இது நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன் இதை கடந்து போகணும், புலம்ப மாட்டோம். ஆண்டவரே நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீ என்னோடு இருக்கிற, உனக்கு தெரியாம ஒன்று வராத ஆண்டவரை சொல்லிட்டு முழுமையா ஒப்பு கொடுப்போம். அடுத்தது பார்க்கிறோம், யோசிப்பு கடவுளோடு இருந்த வாழ்க்கை. அவன் உயர்த்தப்பட்டான், தன்னுடைய எஜமான வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாக. இதை பார்த்து அவனுடைய மனைவி, அவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், அழகு உள்ளவன். அவனுடைய போத்திபார் மனைவி இவன் கண் வைத்தாள். எப்படி அவனை மடக்கி போட்டுடணும், என் வழிக்கு கொண்டு வந்துடணும், என் கூட படுக்க வச்சிடணும். பிசாசு எப்படியாச்சும் உங்க உல வைக்கணும், உங்கள் பாவம் செய்ய வைக்கணும், உங்க பரிசுத்தத்தை கெடுக்கணும், தேவனுக்கு உங்களுக்கு இருக்க உறவை கெடுக்கணும், உங்களுக்கு கூட தேவ பிரசனத்தை கெடுக்கணும். நீங்க தேவனுக்கு பக்தியா வாழக்கூடாது. பல விதத்தில் 1 பேதுரு 5:8 சொல்லுகிற பிரகாரம் உங்கள் எதிரியான பிசாசானவன் எவனை விடுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறான். அவன் பல விதத்துல வருவான். இங்கே 9வது வசனம் வாசிக்கிறோம். அதுக்கு முன்பாக 5வது வசனத்துல யோசேப்பு வீட்டிலும் அவன் செய்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெளியிலும், inside a house and வெளியிலும் அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நீங்கள் போகும்போது ஆசீர்வாதம் இருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வாதம் இருப்பீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறபடினால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறபடினால், உங்களோடு இருக்கிற கர்த்தர் சகலத்திலும்
நீங்க கைது செய்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஜெயத்தை கொடுப்பார். இது உண்மை. நீங்க வெற்றியை தேடி ஓட வேண்டியதில்லை. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தாலே போதும். நீங்க ஓடுறோம் அங்கே இங்கேயும், அதை செய்யறோம் இதை செய்யறோம். ஐயா அம்மா, தேவ பிள்ளையே, தம்பி தங்கச்சி, முதலாவது உன் வாழ்க்கையில உனக்கு தேவை ஒன்றே ஒன்று, தேவ பிரசன்னம். இது ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். யார்கிட்ட? மார்த்தாள் கிட்ட. இயேசு சிலுவை மரணத்து போது முன்பாக பெத்தனிக்கு கிராமத்துக்கு சென்றார். அங்கே தன்னுடைய சகோதரனாகிய லாசருஸ், மரியாள், மார்த்தாள் இருக்கிறாங்க. இயேசு இந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர், ரொம்ப நேசிக்கிறார். இதுதான் இயேசு கடைசியாக அந்த வீட்டுக்கு வர்றார். எனக்கு இது கேட்டு எருசலேம் சென்று அவர் சிலுவையில் மரித்து விடுவார். ஆகினால் இந்த கடைசி நேரத்தில் இந்த குடும்பத்தை சந்தித்து அவனுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனை ஆயத்தப்படுத்தபடியால் பிரியாவனை பெற்றுக்கொள்ளபடியால் அவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டால், ஆனால் பற்பல வேலைகளை செய்வதில் அவள் பிஸியா இருந்தாள். ஆனால் அவள் சகோதரி மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இயேசுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தாள். ஆனால் மார்த்தாள் அங்கே இங்கும் பற்பல வேலைகளை செய்வதில் பிஸியா இருந்து, இது நிமித்தம் இயேசு பிரியப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார் என்று அவன் நினைச்சார். ஆனா இயேசு சொன்னார், நீ அநேக காரியத்தை குறித்து வருத்தப்படுகிறார், தேவையானது ஒன்று, அந்த நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டார். தேவ சமூகத்தில் இருப்பது அந்த நல்ல பங்கு. உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே நல்ல பங்கு வேண்டுமா? If you want to the best from God, the best portion from God, தேவனிடத்தில் வருவதெல்லாம் சிறந்தது, சிறப்பானது, நல்ல பங்கு. அந்த ஆண்டவர் கொடுப்பார். யாருக்கு தெரியுங்களா? யாருக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சமூகத்திலே ஒரு பிரசன்னத்திலே தரித்திருக்கிறவர்கள், அந்த பிரசன்னத்திலே தங்க ஒப்பு கொடுக்கிறவர்கள், அந்த தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள், தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறவர்கள், தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறவர்கள். இந்த நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் இந்த காலத்தில் இருந்தாலும் தேவன் நல்ல பங்கு கொடுப்பார். இது உண்மை. நீங்க நல்ல பங்கா நீங்க வாழ்க்கை, அதான் ஜெயம் வாழ்க்கை. அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய பொழுது தேவன் கூட இருக்கிறார். யோசிப்பு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிற மனுஷன் செய்யற காரியம் ஆசீர்வதிக்கப்படும், ஜெயம். இங்கே அவனுடைய மனைவி இவன் கண் போட்டு அண்ணன் நித்தம் அவளை இழுக்கிறான். இவன் விலகி போறான். எனக்கு இங்க 9 வசனத்துல அந்த வீட்டுல யாரும் இல்ல. ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்? யோசேப்பை தன் பக்கமாய் பிடிச்சிருக்கிறான். அப்ப யோசேப்பு சொல்றாரு 9 வசனத்தை, வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் எப்படி இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது? எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன், இந்த பொல்லாங்கனை செய்வேன் தேவனுக்கு விரோதமாக என்று சொல்லி அவன் ஓடினான். அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்து கொண்டான். வாசித்து பாருங்க. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷன்
இங்க வாசிக்கிற வசனத்தின் அடிப்படையில அவன் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிறான். தேவனை அவன் நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தன் வாழ்க்கையை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறான். He was living in the conscious of God. தேவனுடைய உணர்வு, தேவ உணர்வு, தேவ பிரசன்னத்தில் நீங்க வாழும்போது தான் உங்களுக்கு அந்த God conscious, தேவ பக்தி, தேவ உணர்வு இருக்கும். அந்த தேவ பக்தி, தேவ உணர்வு உங்களை பாவத்திலிருந்து விலகி காக்கும். இன்னைக்கு சோமா இன்னைக்கு கிறிஸ்துவ விட்டு போறோம், இன்னைக்கு சோமா இன்னைக்கு பாவத்தில் விழுந்து போறோம். இன்னைக்கு we not able to resist the temptation. பிசாசு கொண்டு வர தாக்குதல் சோதனையில இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் மிக சுலபமா விழுந்து போயிடும். காரணம் என்ன தெரியுங்களா? The presence of God. இது நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான். செய்யாத குற்றத்துக்கு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிறைச்சாலையில 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் இருக்கிறான் செய்யாத குற்றத்துக்கு. அப்ப கூட அவன் தேவனை முறுமுறுக்கல, தேவனை விட்டு விலகல, தேவ பிரசன்னத்தை அவன் உதாசனப்படுத்தல. அப்பொழுதும் சிறைச்சாலையில செய்யாத குற்றத்துக்கு தள்ளப்பட்டும் அவன் தன் வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை காத்துக் கொண்டான். தேவனோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கை, தேவனை தேடுகிற வாழ்க்கை, இதை தேவன் அவன் ஆசீர்வாதம் அவன் கூட இருந்தான். சிறைச்சாலையிலே அவன் கூட இருந்தாரு. நீங்க தேவனை தேடுகிற மனுஷனா இருந்தீங்கன்னாக்க நீங்க ஒரு கிறிஸ்தவன், நீங்க தேவனை தேடுறீங்க, அந்த இயேசு பாதத்துல அமர்ந்திருக்கிறீங்க, அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க. நீங்க எங்க போனாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படி தாக்கப்பட்டாலும், அநீதி நடத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். சில வேளை நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வேலையில சில வேலைகள் இது நடக்கும். நான் கடவுள் கூட இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஓ அவரை துதிக்கிறேன், ஏன் இது நடக்குது என்று கேள்வி கேட்காதீங்க. The most important thing is நீங்க தேவன் கூட இருக்கணும், அவரை விடக்கூடாது. சேர்ச்சில் உங்களுக்கு யாராவது சொல்லிட்டா கோச்சிக்கிட்டு சேர்ச்சி விட்டு போக கூடாது. இயேசு நாங்க செஞ்சாரு. சேர்ச்சில் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு மறிக்கல, பாஸ்டர் நாங்க உங்களுக்காக மறிக்கல. இன்னைக்கு சேர்ச்சில் சின்ன சின்ன காரியங்க ஒருத்தர் கோச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு இது பண்ணிட்டு உடனே சேர்ச்சி விட்டு போயிடுது. நேற்று ஜெர்மனியில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் கால் பண்ணேன். அவரை கிறிஸ்துக்கு நானும் வழி நடத்தினேன். ரட்சிக்க என்னுடைய ஊழியத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார் ஜெர்மனியில். அவருக்கு நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பி பேசுறது சொன்னார், அங்கிள் ஐயோ சரியான நேரத்தில் பேசுறீங்க அங்கிள், நானும் என் மனைவி சேர்ச்சில் சில பிரச்சனை தாக்கப்பட்டு நாங்க பாதிக்கப்பட்டு என்ன செய்யறது தெரியாம சேர்ச்சி ஒரு பேரலமான கூட நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சரியான நேரத்தை நீங்க எடுத்து சரியான காரியத்தை சொன்னீங்க. ஐயோ அங்கிள் கடவுள் தான் வாங்க இந்த நேரத்தில் பேசினார். I will continue uncle, I will go. நான் நினைத்திருக்கிறேன் அங்கிள், never mind. தேவ பிரசன்னம் சிறைச்சாலையிலும் கடவுள் அவன் கூட இருந்தாரு. அவன் கடவுளை உறுதியா பற்றிக் கொண்டான். சிறைச்சாலை அதிகாரிகள் கண்கள் முன்பாக தயவு கிடைத்தது. அங்கே உயர்த்தப்பட்டான். சிறைச்சாலை அதிகாரியும் தேவன் அவனோடு இருக்கிறதை பார்த்தார். ஹalleluya! இதுதான் பிரசன்னத்தில் இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் தனக்கு கர்த்தர் அனுமதிப்பா இருக்கு தெரியுங்களா? உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு. சில காரியம் சம்பவங்கள் நெகட்டிவிட்டி சபை தெரியாது ஏன் நடக்குது, ஆனா ஆண்டவர் அவர் திட்டத்துக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு தெரியாது ஏன்டா நடக்குது, நான் என்ன பாவம் செய்யலையே, எங்க அண்ணனுக்கு என்ன செஞ்சேன், நான் ஏன் இப்படி அநியாயப்படுத்தினாங்க, பொத்திபார் நல்லதானே இருந்தேன், ஏன் இன்னைக்கு சகையில இருக்கிற அப்படி அளந்து புலம்பிக்கிட்டு இல்லை. தேவன் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான்.
அவன் கடந்து போன எல்லா சூழ்நிலை கர்த்தர் அவன் திட்டத்துக்கு அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். தேவன் கண்ட தரிசனத்துக்கு அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். God's working in his life. God is preparing, equipping him. அவருடைய ஒரு கருவியாக பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகல இதெல்லாம் நீங்க எப்படி விளங்கி கொள்ள முடியும்? நீங்க தேவ பிரசன்னத்தில் இருந்தாதான். இப்ப சர்ச்சைகள் இருக்கும்போது 2 பேரு கனவு காணுகிறார்கள், சொப்பனை கணக்காதுக்கு ஒருத்தனுக்கு 2 பேர் வியாக்கியானம் பண்ணிக்கலாம், அது நிறைவேறினது. இப்ப பார்வோன் ராஜா சொப்பனை காணுகிறான், அந்த சொப்பனத்துக்கு யாரும் வியாக்கியானம் செய்ய முடியல, தெரியல, தவித்துக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது சிறைச்சாலையில இருந்த ஒரு கைதி ராஜாவுக்கு யோசேப்பை அறிமுகப்படுத்துகிறான். யோசேப்பு ராஜா முன்பாக கொண்டு வரப்படுகிறான். ராஜா முன்பாக வந்த உடனே ராஜாவுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு அதை வெளிப்படுத்தி பேசுகிறான். அந்த அர்த்தத்தை சொல்றான். ராஜா, இதுதான் நீ கண்ட சொப்பனம், இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்ன உடனே இப்ப ராஜா சொல்றாரு. 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? இப்ப ராஜா சொல்றாரு, இவன் தேவ ஆவியை பெற்றவன். ஹல்லேலூயா! ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவ ஆவியை பெற்றவர்கள். தேவ ஆவியை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். நீங்க தேவ ஆவியை பெற்ற மனுஷியாக நீ வாழ்கிறீர்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பொத்திபார் பார்த்தான் தேவ பிரசன்னத்தை, சிறைச்சாலை அதிகாரி பார்த்தாரு தேவ பிரசன்ன மனுஷன் வாழ்க்கையில. இப்ப 30 வயது ராஜா சொல்றது, இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். நீங்க வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை, நீங்க தேவ ஆவியை பெற்ற மனுஷன். தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க, வேறுபட்டவங்களா இருக்கிறீங்க, மற்றவங்க காட்டிலும் இவங்க வித்தியாசம். அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதாங்க தேவ பிரசன்னம், இதுதாங்க உயர்த்தும். இப்ப என்ன தெரியுங்களாச்சு, அவன் சொப்பனத்தை சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, 41வது அதிகாரம் 44 41 44 வரை. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2வது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 98 பணிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். ஹல்லேலூயா! இதுதான் தேவ பிரசன்னம். யோசேப்பு 17 வயதில் சொப்பனத்தை பார்த்தான். அவன் தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தான். தேவ பிரசன்னத்தை காத்துக்கொண்டான், தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தான், தேவ பிரசன்னத்தை சுமந்தான். தேவன் அவன் கூட இருந்தாரு, இவன் தேவன் கூட இருந்தான். அவன் கடந்து போன எல்லா சூழ்நிலையிலும் அவன் நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கடந்து போனாலும் தேவனோடு இருந்தான். படிப்படியா தேவன் உயர்த்திக்கிட்டே வந்தாரு. உயர்ந்த போதிலும் அவன் தாழ்த்தப்பட்டான், தாக்கப்பட்டான். இருப்பினும் கர்த்தர் உயர்த்தினார். இப்ப ராஜா முன்பாக எகிப்து தேசத்துக்கு உயர்த்தப்படுகிறான். பார்வோன் அவனை எகிப்துக்கு அதிகாரியாக்கினான். அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து மெல்லிய வஸ்திரம், இந்த முத்திரை மோதிரம் அதிகாரம், இந்த மெல்லிய வஸ்திரம் ராஜ அங்கீகாரம். பிறகு 2வது ரதம், உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து எல்லாரும் 98 பணிந்து அவன் முன்பாக பணிய வேண்டும். அவன் உத்தரவு கையும் கால் ஆட்டக்கூடாது. என்னங்க வாழ்க்கை, என்னங்க உயர்வு, என்னங்க மேன்மை. அவனுக்கு தங்க சரப்பணியை கொடுத்தாரு. அடிமையாக இருந்தவன்
ஒண்ணுமில்லாதவன், சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட ரேபிஸ், அட்டெம்ப்ட் டு ரேப். ஆனா இன்னைக்கு எகிப்திலே உயர்த்தப்பட்டான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கூட இருப்பார், நம்ம கர்த்தரை உயர்த்துவார். அவர் ஜெய கிறிஸ்து, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இதுதான் தேவ பிரசன்னத்தை தேடணும். பின்னிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு வராங்க. அந்த தானியம் வாங்குவதற்கு 2 வாட்டி வராங்க. 2வது முறை யோசேப்பு தன்னை அவர்கள் வெளிப்படுத்தும் போது யோசேப்பு சொன்ன சாட்சி சகோதரர்களுக்கு முன்பாக 45வது அதிகாரம் ஜெனசிஸ் 45 8வது வசனமும் 13வது வசனமும், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பர்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்தை அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். எகிப்திலே எனக்கு உண்டான சகல 13வது வசனம், எகிப்திலே எனக்கு உண்டான சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரம் எடுத்து வரும்படி சொல்லுங்கள் என்றார். அவர் சொல்றான், எகிப்து தேசத்துல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். பார்வோனுக்கு தகப்பனாக இருக்கிறேன். பார்வோன் சர்வ வல்லரசு பெற்ற ஒரு ராஜா. அவன் ராஜ்யம் பறந்து விருதுகிறது இந்த பூமியில. அப்படிப்பட்ட ஒரு கிங். அவன் சொல்றான், பார்வோனுக்கு தகப்பனாக அவன் குடும்பத்துக்கு கர்த்தராக கர்த்தர் வைத்திருக்கிற எகிப்துக்கு நான் தான் அதிகாரி. என்னுடைய உத்தரவு இல்லாமல் கைகள் ஆட்ட முடியாது. நீங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் கண்ட மகிமையை, the glory that you see in my life. hallelujah. போய் சொல்லுங்க, நான் எகிப்துல எப்படியாக இருக்கிறேன். ஐயா, அம்மா, தாய், தகப்பனே, வாலிப தம்பி, சகோதரி, தங்கச்சி, உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை அசட் பண்ணாதீங்க. உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏனோ தானோ என்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடவுள் தேடுற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற வாழ்க்கை. கர்த்தரை தேடுகிற மனுஷன் இப்படியாக உயர்த்தப்படுவான். He'll be success. He'll be victorious. The presence of God for the victorious life. தேவ பிரசன்னம் நம் ஜெயமாய் வாழ்வதற்கு, ஜெய வாழ்வுக்கு. நீங்க யோசிப்பை பாருங்க. தாழ்த்தப்பட்டான், உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாராவது உங்களுக்கு அநியாயப்படுத்துறாங்களா? உங்களுக்கு குற்றப்படுத்துறாங்களா? பொருட்படுத்தாதீங்க. நீங்க கடவுளை நோக்கி, கடவுள்கிட்ட இணைந்துருங்க. அவங்க சொல்றது சொல்லட்டும். ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். உங்க வாழ்க்கையில பிரதானது என்ன தெரியுங்களா? the presence of God. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், உங்க சிறு பிள்ளையிலிருந்து உங்க தாய் தகப்பன், நீங்க தாய் தகப்பன், உங்க கருவுல உண்டான பிள்ளைகள் அத்தனை பேருக்கு தேவ திட்டம் இருக்குது. தேவ திட்டம், தேவ சித்தம் இல்லாமல் நீங்க கிறிஸ்துவோட வாழ்வதற்கு, கிறிஸ்துக்குள்ளாக நீங்க அழைக்கப்படல. அந்த திட்டம் தீர்மானம் நிறைவேறுவதற்கு தேவ பிரசன்னம் உங்களுக்கு முக்கியம். பிசாசு பல ரூபத்தில் வருவான். You will attract her. You will do anything possible, everything possible. உங்களை வழிவிலக செய்வதற்கு சகலத்தையும் செய்வோம். ஆனா நீங்க யோசேப்பு போல தேவ பிரசன்னம் வாழ்க்கையில் காத்துக்கணும். ஒரு காலமும் தேவ பிரசன்னம், அது பக்தி, அது பரிசுத்தம், அது விட்டு கொடுத்துட கூடாது. Don't compromise. இதுல நீங்க ஜெயமா வாழணும். யோசேப்பு போல நீங்க உறுதியா இருக்கணும். தடுமாறாமல் எவ்வளவு எதிர்ப்புகள், சூழ்நிலை, தருமாற்றம் வந்தாலும் நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம் தான் முக்கியம். வேற ஒன்றும் இல்லை. அதுதான் மான்கள் மீனோட வாஞ்சித்து கதறு போல என் ஆத்மா உண்மையை நோக்கி கதறுகிறது என்று சொல்லி உங்கள் இருதயம் தேவன் நோக்கி கதற வேண்டும். உன் இருதய துடிப்பு, இந்த இருதய துடிப்பு, இந்த சுவாசம் தேவன் நமக்கு கொடுத்த சுவாசம். எதுக்கு தெரியுங்களா? தேவனோடு வாழ்வதற்கு.
மனுஷனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். இந்த சுவாசத்தை பெற்ற மனுஷன் அவர் பிரசனத்தில் வாழ்வதற்கு இந்த இருதயம் உங்க துடிப்பு தேவ பிரசனத்தை தேடணும், வாஞ்சிக்கணும், கதறணும். அதுக்காக நீங்க தேவ சமூகத்துக்கு நேரத்தை கொடுக்கணும். எது உங்க தடை பண்ணுது, உங்க டிவி, போனு எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. எதை விட முடியுமோ விடுங்க, தூக்கத்தை விடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துல தேவ பிரசனத்தை தேடுங்க, அவர் பிரசனத்தை வந்து அமருங்க. நீ ஜெயம் கொண்டவனாய் இருப்பாய். உன் குடும்பம் ஜெயம் கொண்டு இருக்கும். உன் பிள்ளைகள் ஜெயம் கொண்டு வாழ்வார்கள். இது உண்மை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சண்டரமா குரமா சிக்கரியாண்டா மரக்காதனமா சிக்கபா மரக்கா மரக்காலபா ரிகபாரியா தனமா குரபரியாண்டா. அப்படியே எழுந்து நிற்போம். Rest your feet. அப்படி ரெண்டு கையை உயர்த்துங்க. குடும்பமா இருக்கிறவங்க குடும்பம் கைப்படுங்க. கணவன் மனைவி கையப்படுங்க. உங்க பிள்ளைகள் கையப்படுங்க. ஹalleluya. அப்படியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்புங்க. தேவ பிரசன்ன உதாசனப்படுத்தாதீங்க. 8 மணிக்கு நீங்க சமுத்திரம் உட்காரணுமா, 9 மணிக்கு நீங்க உட்காரணுமா, அது முன்பாகவே வீட்டில் இருந்தாலும் ஆயத்தமாகி பயபக்தியோடு உட்காருங்க. ஏனோதானோ என்று இருக்காதீங்க. அந்த தேவ பக்தி பயத்தை உண்டு பண்ணும். அந்த பரிசுத்தத்துக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும். குடும்பமா செய்யப்படுங்க. குடும்பமா கர்த்தர் தேடுங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் குடும்பம் ஒவ்வொருத்தரையும் இயேசு நாமத்திலே ஆண்டவரே இந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்ட ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இவள் தொடும். I pray for your divine touch in the name of Jesus. Breakthrough. உன் பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் இப்பொழுதே கர்த்தாவே தேவ உணர்வை கொண்டு வாங்க. உன்னை தேட வேண்டும் என்ற உணர்வு ஆண்டவரே, இந்த பக்தி வைராக்கியம் யோசிப்பை போல, தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் அபிதேகோ போல, தாவீதை போல ஆண்டவரே தேவ ஆண்டவரே உன்னை தேடுவார்களாக. இவள் இருதயம் உன்னையே வாஞ்சிக்கட்டும், உன் பிரசன்னத்தை தேடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. மாமா ஸ்ரீயாந்தா பிரகமா ராண்டா குரபா மரே கபர்யாந்தா மரகபர்யாந்தா தக்கரியாந்தா மகுரபஷியா. Right now, பலவீனத்தை பலப்படுத்தும். வியாதியா இருக்கிறவர்கள் ஆண்டவர் இந்த வேளை யாரு வியாதியா இருந்தாலும், சரீரத்தில் சோர்வா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே ஒரு சுகமாக்கிற அபிஷேகம் வல்லமை right now. பிராந்தனா குரஷியானா சரீரத்தில் வியாதிகளை உடைக்கிறவர்கள் சபிக்கிறான். The healing power that flows in the name of Jesus. Let them experience miracle, your divine touch in the name of Jesus right now. Hallelujah. Thank you, Father. ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிங்க. அன்னை பசி நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை தேடுங்க. தேவையில்லாத கருத்து விடுதலை ஆகுங்க. டிவி பின்னுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப அப்படியே உட்காந்து அதுல நீங்க மூழ்கி இருக்காதீங்க. அதை விட்டு தொலைங்க. உங்க ஹெட்போன் அதுல தொங்கிட்டு இருக்காதீங்க. அதை விட்டு விலகுங்க. தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. ஹalleluya. தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. தேவன் உங்கள் ஜெயங்கொண்ட வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உங்கள் ஜெயங்கொண்டவனாக கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெயம் உங்களுடையது. ஹalleluya. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஜெய கிறிஸ்து ஜெயத்தை கொடுத்து விட்டார். அந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஜெயத்துக்குள்ள அவர் அழைக்கிறார். அந்த ஜெயம் உங்களுடையது. The victory is yours. God wants you to be success. நீ ஜெயமா வாழ தேவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஜெய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. நன்றி தகப்பனே, இவர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தை துதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுங்க. ஹalleluya. praise the Lord. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலவேளையில தேவன் உங்களோடு பேசுகிறார் சொல்லி எல்லா துதிகான மகிமை யாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே. மறுபடியும் எல்லா துதிகான மகிமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே. இப்போ ராக்ஷன் அசெம்பிளி ரெவரண்ட் என்ஜே யுனாமிஸ் உங்களை வாழ்த்துகிறேன். Pastor Vasu, thank you. May God bless you, Pastor. I pray for the healing power, the anointing flows for God to strengthen you, to raise you to be a prophetic voice in this season, in this time.
where God used you as His mouthpiece to proclaim and pronounce His prophetic word over the life of people. Hallelujah. Rise up, Pastor. God is with you. You're not alone. Thank you.